ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, சார் நான் ஒரு 6 மாதமாக ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நான் படித்து முடிக்காத இப்போ இருக்கக்கூடிய 50 நாள் எப்படி சார் நான் படிக்க முடியும், ஓகே 50 நாள் நான் இது வரைக்கும் படிச்செல்லாம் ரிவிஷன் பண்ண முடியுமா, படித்து முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க, ஓகேங்களா. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, ஓகேவா. நிறைய ஓவர்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிறது எதோட கம்பேர் பண்ண அப்படின்னா ஒரு T20 மேட்ச் மாதிரி, ஓகேவா. ஸோ டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ஓவர் கூட ரன்னே எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் T20 மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்தே அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு ஓவருமே இறங்கி அடித்து ஆடினா மட்டும்தான் நல்ல ஒரு ஸ்கோரை வந்து அடிக்க முடியும், ஓகேவா. அதே மாதிரி தான் நீங்களும் இது வரைக்கும் எப்படி படிச்சாலும் முக்கியம் கிடையாது. இந்த 50 நாட்களை இறங்கி உட்காந்து படிங்க, உங்களுடைய உசுரை கொடுத்து படிங்க, ஓகேவா. உங்களால் எவ்வளோ முடியும் படிங்க. இப்போ இல்லைனா எப்பவும் இல்லைன்ற எண்ணத்தோடு உட்காந்து படிங்க, கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க முடியும், ஓகேவா. 6 மாதம் முடிக்காத விட 50 நாள் முடிக்க முடியுன்ற எண்ணத்தோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ.